நம்மளால் வெற்றி பெற முடியல. செலவழிச்சுட்டே கடனை வாங்கி செலவழிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? நிறைய பேர்கள் கோவில் வாசலில் இருக்கக்கூடிய கடைக்காரனோட சண்டை போடுறீங்க. இந்த தேங்காய் என்ன விலையா? ஒரு எலுமிச்சம்பழம் 15 ரூபாயா? என்ன பூ 20 ரூபாங்கிற 20 ரூபாங்கிற முட்டு முட்டு கொடுக்குற அப்படின்னு நாம் மல்லு கட்டுறோம். நான் யாருக்கும் நியாயத்தை சொல்லவில்லை, உள்ளதை சொல்லுகிறேன். இது இப்படித்தான், இது இவ்வளோதான் இருக்கும், இப்படித்தான் தொழில் நடக்குது, இப்படி தான் கோயில் கடை வாசலில். ஒரு கோவிலின் கடையின் வாசலில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் நியாய தர்மத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நியாயத்தோடும் தர்மத்தோடும் அறத்தோடும் நடந்து கொள்கிறீர்களா? அதை பார்க்கணும் இல்லையா? எத்தனை பேர் கோயிலுக்கு போகும்போது நல்ல துணிமணி உடுத்திட்டு போயிருக்கீங்க? கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் முறையாக கோயிலுக்குள்ளே போயிருக்கீங்களா? பிள்ளையாரை மறந்துடுறீங்க. பிள்ளையார்கிட்ட போய் தோப்பு கரணம் போட்டு 2 பாட்டை பாடி கொஞ்ச நேரம் உட்காந்து அவர்கிட்ட நான் இந்த மாதிரி பரிகாரத்துக்கு வந்திருக்கிறேன், பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, பையனுக்கு மேற்படிப்பு படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், ஜோசியர்கிட்ட போய் பார்த்தோம், அவர் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி செய்யுங்கன்னாரு அப்படின்னு யார் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு நீங்கள் இதை அணுகிறீங்க? நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ நாம் ஒரு கோவிலுக்குள் நுழைகின்ற பொழுது அங்கே ஏதாவது ஒரு குழாய் இருந்தால் காலை கழுவிட்டு போயிருக்கணும். கோயிலுக்குள்ளே நுழையும் போது தான் நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம். அப்போ வயிற்றில் நீர் நிரம்பிடுது, சிறுநீர் நிரம்பிடுது. சில பேருக்கு உள்ளே போன உடனே அதோடைய சக்தி பற்ற மாத்திரத்தில் டாய்லெட்டுக்கு வந்துடுது. அதை அடக்கிக்கிட்டு மலத்தையும் மூத்திரத்தையும் அடக்கிக்கிட்டே கோயிலுக்குள்ளே சுற்றுறீங்க. சீக்கிரம் வேகமாக போனால் போதும்னு அங்கே போய் கொஞ்சம் நேரமாவது உட்கார்ந்து ஆசுவசப்படுத்தி கொண்டு சகிப்புத்தன்மையோடு நாம் இருந்து அந்த எனர்ஜி களத்தை நம்ம உள்ளே வாங்கி இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இது மாதிரியான துன்பங்கள் நிறைய பேர்கள் செய்கிறீங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறீங்க, நல்ல துணிமணி உடுத்திட்டு போகிறீங்க, அங்கே அழுக்கு எண்ணெய் பிசுக்கு தான் இருக்கும். கோயில் நிர்வாகத்தையே தப்பு சொல்லுவோம், இதெல்லாம் துடைக்க மாட்டேங்கிறாங்க, கூட்ட மாட்டேறாங்க, இதெல்லாம் அப்படியே இப்படி நான் கீழே உட்கார்றது. நீங்கள் இதுக்குன்னு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போங்க, ஒரு சின்ன டவல் எடுத்துகிட்டு போங்க, நல்லா உட்காருங்க. அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன ஃபாரின்னா அந்த நாடு க்ளீன் சிட்டி, அதுக்கு மாத்திரம்தான் பயன்படும். நம்ம நாட்டுக்கு பொறுத்தளவில் இந்த இறையாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். நம்ம நாடு இயற்கையிலேயே ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் ஞானத்தையும் தானாகவே போதித்து கொண்டே இருக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆச்சாரம் குறைந்து போனது. நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே வரும்போதே எல்லா பொருளையும் நம்ம முத நாளே வாங்கி வீட்டில் தேங்காய்க்கெல்லாம் மஞ்சள் தடவி வச்சு ஒரு தாம்பாளத்தை எடுத்து எதையும் எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு சிரமப்படுறோம். എന്നിട്ട് நல்ல பேர் ராசி நட்சத்திரத்தெல்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி அதை வச்சு ஐயர்கிட்ட கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு ஒரு 20 ரூபா, உங்களுக்கு ஒரு 50 ரூபா, இதெல்லாம் நல்லா அர்ச்சனை பண்ணுங்க, இல்லை முன்னக்கூட்டியே போய் சுவாமி எனக்கு ஒரு 108 அர்ச்சனை பண்ணணும், அது குறையாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மெனக்கெடுத்து அதை செய்தீர்கள், அது வெற்றியை பெறும். இதுதான் இப்போ கோவில்களில் உள்ளே போகக்கூடிய மெத்தேடு. ஆச்சாரம் குறையாமல் போகக்கூடாது. ஆச்சாரம் குறைதல்னா என்ன அர்த்தம்? கையை கழுவுறதில்லை, கண்ட இடத்துல கையை வச்சுருப்போம், கை அலம்பணும், மூக்கை துடைப்போம், பல இடங்களில் நாம் உடலில் தொட்டுறோம், அங்கே இருக்க கழுவிக்கணும், கையை கழுவிடணும். ஆண்கள் சில பேர்கள் வெளியில் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வர்றான். நிறைய பெண்கள் பார்க்குறாங்க, ரொம்ப தூரம் லாங்காக ட்ராவல் பண்ணுறாங்க, காரில் வர்றாங்க, ஒன்றுக்கு இருக்கிறாங்க வெளியிலேயே, அவங்க கழுவுறதெல்லாம் இல்லை, கையை வாஷ் பண்ணுறதில்ல, அதெல்லாம் பண்ணுறதில்ல. அப்புறம் அப்படியே வந்த உடனே கார் கோயில்கிட்ட வந்த உடனே நம்ம கைகாலெலாம் நல்லா அலம்பணும், சுத்தப்படுத்தணும், மூக்கெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு செய்து கொண்டு கோயிலுக்குள்ளே வரணும். தெரிந்தே அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்றாங்க. அது எல்லாமே நெகட்டிவ் ஆகிடும்ல, எல்லாமே எதிர்மறை ஆகிடும்ல.
இதை யார் சொல்றது? யார் இதை கேட்கறது? நாம் தான் எல்லாவற்றிலையும் நொய் நொய்ன்னு சொல்லணும். நல்ல பண்பாடு, நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கடைப்பிடிக்கணும். அதுதான் ஆச்சாரமான தர்மத்திற்கு துணை நிற்கும் உபதர்மங்கள் தான். அந்த தான் சதாச்சாரம். சில தர்மங்கள் நமக்கு பெரிது உதவும். ஒரு ஒரு கோயிலுக்கு மனமொப்பி போய் ஒரே ஒரு தடவை போய் இறைவனை வணங்கினா உடனே கல்யாணம் ஆகிடும். ஆனால் அது யார் செய்கிறா? யாரும் செய்கிறது இல்லையே. நல்லா கவனிச்சு பாருங்க, யாரும் செய்கிறது இல்லை. ஆனால் தர்மத்தோடு செய்யப்படும் கர்மாவே பாவம் என்னும் நோயை அகற்றும் மருந்துன்னு சொல்கிறாங்க. ஆச்சாரம் என்பது மருந்துடன் கடைப்பிடிக்க வேண்டிய பத்தியம். மருந்து சாப்பிடும்போது பத்தியமாக இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க, நோய் அகலாது. பத்தியத்தை நன்றாக கடைப்பிடித்தாமல் மருந்து இல்லாமல் கூட நோய் அகலும். அதுபோல் ஆச்சாரம் இல்லாமல் செய்யக்கூடிய கர்மா பலனை தராது. தர்மத்திலிருந்து பிறளாமல் இருக்கணும். அந்த காரியங்களை இகத்திலும் பரத்திலும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். இதெல்லாம் இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. அதனால் கோயில்களுக்கு போகும் பொழுதும் ஸ்தல விருட்சங்களை வணங்கணும். ஸ்தல விருட்சங்களுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. எல்லா இடத்துலையும் போய் உட்காரணும். அட்லீஸ்ட்டு அந்த காலத்தில் தெப்பத்தில் எல்லாம் குளிக்க வச்சாங்க. இப்போ யாரும் தெப்பத்தில் குளிக்க வைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாமே ஃபென்சிங் போட்டு அடைச்சிட்டாங்க. கோயில் கருவறையில் இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் அது போய் தெப்ப குளத்தில் விழுகும். அப்போ அதனுடைய மூலவரனுடைய பேராற்றல் சுவாமியினுடைய குளிப்பாட்டு மூலம் அதனுடைய வெளியேறுகிற நீரில் தெய்வத்தினுடைய ஆதார சக்திகள் எல்லாம் நீர்மின் சக்தியாக மாறி அது போய் எங்கே இருக்கும்? கோயிலுக்குள்ளார அது தெப்ப குளத்தில் இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது அதில் நம்ம நீராடுகிற பொழுது நம்முடைய பாவங்கள்லாம் போகும். அப்படி அறிந்து அறியாத பாவ சாபங்கள் எல்லாம் நீங்கி நம்ம நன்மை உண்டாகும். அதே போல் சிவாலயத்திற்கு போனால் முதல்ல சூரிய வழிபாடு, அதை முடித்து விட்டு கடைசியில் சந்திர வழிபாடு, கொடிமர பிரதட்சணம் பண்ணுதல், இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியம். அதனால் சூரியன் உதயமாகும் போது, அஸ்தமிக்கும் போதும், உச்சியில் இருக்கும் போதும் ஜலத்திலும் கிரகணத்திலும் பார்க்கக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்லுது. அரச மரம், பசு இவைகளை தான் நம்ம வளமாக சுற்றி வரணும். அரச மரத்தை அப்பிரதட்சணமாக சுற்றுனீங்கன்னா, அப்படி சுற்றி தான் திலீப மகராஜருக்கு குழந்தையே பிறக்காமல் போச்சான். அரச மரத்தை ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. காலையில் 8 மணிக்கு மேலே அரச மரத்தை போய் சுற்றினா அதில் எந்த புண்ணியமும் கிடையாது. அரச மரத்தில் உள்ள எவ்வளவோ பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். அரச மரத்தின் உருவாகவே ஸ்ரீ மகாவிஷ்ணு விளங்குகிறார். அதை சுற்றும் போது நம்முடைய பாவங்கள் நீங்கும், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நிறைய வைத்திய நூல்களில் கூட அரச மரத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அரச மரத்தில் என்னுடைய இலைகள், பழங்கள், பட்டைகள் எல்லாமே நோயை நீக்கக்கூடியது. இரத்தத்தில் ஏற்படக்கூடிய விகாரமானங்கள், கபம் வருதல், வாதம் சம்பந்தப்பட்டது, பித்தம் சம்பந்தப்பட்டது, எரிச்சல் சம்பந்தப்பட்டது, வாந்தி, சோகை பிடிக்கிறது, ருசி இல்லாமல் போகுது, விஷக்கடிகள் ஏற்படுதல், இருமல், விஷஜுரம், விக்கல், மார்பு வலி, மூக்கு அரிப்பு, பேதி, புழுக்கடிகள், இது மாதிரி பல நோய்களுக்கும் அரச மரம் மருந்து. அப்போ அரச மரத்து இலையை நீங்கள் ஒரு 1008 இலையை எழுதி கொண்டுட்டு வந்து வீட்டில் வைத்து பசுவாட்டியை பயன்படுத்தி கூட சேர்த்து யாக வல்லமை செய்து அரச மரத்து இலையில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து எழுதி அதில் நீங்கள் யாகத்தில் சேர்க்குறீங்களோ அவைகள் கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் நம்ம அக்னியை நம்ம தெய்வமாக வழிபடுறோம். அதனால் அதை பயன்படுத்துவதற்கு விதிமுறை இருக்குது. அக்னியில் அசுத்தமான பொருள்கள்லாம் போடக்கூடாது, வாயினால் ஊதக்கூடாது, கையினால் தொடக்கூடாது, பூமியில் நெருப்பை வைக்கக்கூடாது. வாயில் ஊதினால் அதனுடைய ஜுவாலை நம் முகத்தை பாதிக்கும், பூமியில் வைத்தால் அந்த இடம் பாதிப்படையும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோல் புண்ணிய தீர்த்தங்களையும் நம்ம போன உடனே எடுத்த உடனே அந்த ஜலத்தில் ஏதாவது ஒரு தேவதை வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போன உடனே அந்த காலை நீட்டக்கூடாது. கையில் எடுத்து
நாம் முதலில் தலையில் தெளித்து கொள்ளணும். 3 முறை பருகணும். அதற்கப்புறமேல் தான் என்னங்கணும், அதுக்கப்புறம் தான் நாம் எல்லா விதமான பரிகாரங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்படி பல வகைகளில் பல நன்மைகள் எல்லாம் இருக்கிறது.